ராமேஸ்வரம் போறோம், திலயோமம் பண்றோம், அதை பண்றோம், இதை பண்றோம், மாலை போடுறோம், தனியா கூட்டு போறாங்க அப்படிங்கிறது வெற்றி பெற மாட்டேங்குது. கும்பலோட கும்பலா போறேன், 10 பேர்ல ஒரு பரிகாரம் செஞ்சுட்டு வரேன், 100 பேர்ல பரிகாரம் செய்யறவங்க ஜெயிக்கிறாங்க. தனிப்பரிகாரம் ஜெயிப்பது இல்லை. அதனால 100 பேர் போகும்போது அதில் ஒரு நல்லவனோட காலடி தடை நம்ம மீது படும்போது நமக்கு மாறிடும். அதனாலதான் பரிகாரத்தை கும்பல்ல செய்யுங்க. நீங்க ஆலயத்துக்கு நிறைய விஷயங்கள் செய்யுங்க, ஒரு உற்சவம் பண்ணுங்க, அதெல்லாம் தனித்தனியா பண்ணிக்கங்க. இந்த பரிகாரம் மட்டும் தன்னோட தோரணை காமிச்சு செஞ்சீங்கன்னா அது ஜெயிக்காது. அது ரொம்ப முக்கியம். அதனால இந்த பித்ருக்களோட சாபங்கள் இருக்கிறவங்க எல்லாருமே வழக்கம் போல் அமாவாசை படையலை செய்து முடித்து விட்டு, புரியுதுங்களா, மாலை 4 மணிக்கு மேல தனியா ஒரு உணவு சமைச்சு 3 இலையில அந்த சாதத்தை போட்டு பூஜை ரூம்ல எல்லாம் வெளியில படையல் போட்டு, அந்த படையல் முடிச்சதுக்கு அப்புறம் இரவு 8 மணிக்கு மேல அதை கொண்டு போய் ஒரு மாட்டுக்கிட்ட கொடுத்து சாப்பிட வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த இறந்த ஆத்மாக்கள்லாம் உங்களை வாழ்த்தும்.